இறைவனை அடைவதற்கான ஒரு மார்க்கம். அதற்கு 3 வழிமுறைகள் கீதை சொல்கிறது. பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம். இந்த யோகங்களை பற்றி பலமுறை நாம் வகுப்பு நடத்தியிருந்தாலும் கூட இந்த 3க்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு கண்ணன் கீதையில சொல்றாரு, பக்தி மட்டுமே இருந்துட முடியாது, அதே சமயம் கர்மம் மட்டுமே இருந்துட முடியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உடையது. இப்ப நான் இறைவன் மீது மிகுந்த பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால அடுத்த வேலைகளை செய்யாம நான் ரிஷி போல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு நிறைய பணிகள் இருக்குது. அந்த பணிகளை நான் செய்யணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 விதமான கர்மா உண்டு. ஒண்ணு தன்னையும் பார்த்து கொள்ளணும், தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொள்ளணும், தன்னுடைய பணிகளையும் பார்த்து கொள்ளணும். இதுதான் மிக அடிப்படையான ஒரு கர்மயோகம். இதை நாம் துறந்து விட்டு நம்மால் செல்ல முடியாது. இதுதான் கர்மயோகம். கர்மங்களின் வாயிலாக நாம் இறைவனை அடைதல். நம்முடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்றதுக்கு 2 உபாயத்தை இறைவன் சொல்கிறார். ஒரு உபாயம் கர்மாவினால் கஷ்டங்களை நிவர்த்தி செய்தல். அதாவது எல்லாருக்கும் கஷ்டம் வரும். கஷ்டமே வராத மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப எல்லாருக்கும் கஷ்டம் வருதுன்னா அந்த 2 விதத்துல போக்கிக் கொள்ளலாம். ஒண்ணு அந்த கஷ்டத்துல அனுபவிக்கிறது, அதுதான் கர்மா. இப்ப கஷ்டம் வந்த உடனே நம்ம எல்லாரும் பயந்து போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வர பாக்குறோம். கஷ்டத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நாம் முயற்சி செய்கிறோமோ அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது பக்தி கொண்டு அதை கடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒண்ணு கஷ்டத்தை கடப்பது, கஷ்டத்தை தவிர்க்க முடியாது. நம்ம எப்படி இருந்தாலும் அந்த கஷ்டம் நமக்கு வருது அப்படின்னு சொன்னா அதற்குத்தான் எல்லோரும் பக்தியை தேடி போகிறார்கள். பக்தி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் மீது நீங்க பக்தி கொள்ளுங்க, ஒப்பற்றவராக இறைவன் மீது நீங்க பக்தி கொள்ளுங்க. அதாவது நான் இறைவன் மீது பக்தி கொள்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு பேருக்கு கிடையாது. கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பேருக்கு எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு கோயிலுக்கு போகக்கூடாது. உண்மையிலேயே ஸ்ரத்தையோடு கோயிலுக்கு போக வேண்டும். உண்மையோடு ஸ்ரத்தையோடு வழிபாடை ஈடுபட வேண்டும். அப்ப வழிபாட்டில் நாம் ஈடுபட என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டத்தின் வலி குறைகிறது. நம்மால அந்த கஷ்டத்தை முற்றிலுமா நீக்கிட முடியாது. ஏன்னா நம்ம கர்மாவை கடக்க வேண்டும். இப்ப கர்மாவை கடக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சமாவது அந்த வேதனைகளை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்ப அதற்கான உபாயம் யாரு அப்படின்னு சொன்னா, கடல்ல எப்படி கப்பல் போகிறதோ அது போல இந்த சம்சார சாகரத்தில் நாம் அழைத்து செல்லும் தோணி தான் இறைவன். அந்த இறைவனை கெட்டியா பிடிச்சுக்கிடணும். இறைவனை கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு பெரிய அலைகள் வந்தாலும் அந்த அலைகளை நாம் சுலபமாக தவிர்த்து விடலாம். தினம்தோறும் வீட்டுல எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு சிலர் காலையில பிரார்த்தனை செய்யறது பிடிக்கும், சிலருக்கு சாயங்காலம் பிரார்த்தனை செய்யறது பிடிக்கும். எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பிரார்த்தனை செய்யலாம். குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது உங்களுக்கு பிடித்த கடவுளர்களை பற்றியோ இல்ல உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு தெய்வம் பிடிக்கும். அதை நினைத்து நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது கர்மாவினால் ஏற்படக்கூடிய வலிகளை நாம் குறைக்க முடியும். அப்ப கர்மாவினால் ஏற்படக்கூடிய வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நாம் அடுத்த நிலைக்கு நாம் செல்ல தயாராயிட்டோம். அப்ப முதல் நிலை பக்தி. பக்தி ஒப்பற்ற பக்தியாக இறைவன் மீது இருக்க வேண்டும். அதுதான் பக்தி யோகம் நமக்கு சொல்கிறது. இந்த கலியுகத்துல ரொம்ப எளிமையான மார்க்கம் அப்படின்னா பக்தி மார்க்கம் தான். பல யுகங்கள் 3 யுகங்கள் நம்ம பார்த்திருப்போம். சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம்னு ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. நிறைய தவம் பண்ணியிருப்பாங்க சத்திய யுகத்துல. அதற்கப்புறம் அதற்கு அடுத்த யுகங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னீங்க நிறைய யாகங்கள் பண்ணியிருப்பாங்க, நிறைய பூஜைகள் பண்ணியிருப்பாங்க. இப்ப அதெல்லாத்தையும் விட ரொம்ப எளிமையானது அப்படின்னா இந்த பக்தி தான் இந்த யுகத்துல.
பக்திங்கிறது எப்படி இருக்கணும்? ரொம்ப எளிமையா இருந்தா போகும். ரொம்ப ஆடம்பரமான எல்லாம் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. சாதாரண எளிமையான பக்தி, பிரார்த்தனை. ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையோ 20 தடவையோ இறைவனுடைய நாமத்தை சொல்லலாம். நாம சங்கீர்த்தனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். நம்முடைய பழைய காணொலிகளே நம்ம போட்டிருக்கிறோம். நாம சங்கீர்த்தனம் தான் மிக முக்கியமானது எல்லா பக்தி நிலையிலையும். அது ரொம்ப எளிமையானது, எப்ப வேணா செய்யலாம். அதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த நாம சங்கீர்த்தனத்தை நம்ம எப்போ வேணா செய்யலாம். காலையில செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், நைட் செய்யலாம், சாப்பிடும் போது செய்யலாம், தூங்கும் போது செய்யலாம். யாரும் கேட்க போறா? இறைவனுடைய நாமத்தை ஒரு 10 தடவை 15 தடவை சொல்றதுக்கு நம்ம யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா என்ன? இல்லை எதுக்கும் அதுக்கு எதுவும் அனுஷ்டானம் இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. அப்ப ஸ்ரத்தையோடு இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும். ராமஜெயம் எழுதலாம். ராமநாமத்திற்கு அவ்வளவு ஒரு வலிமை உண்டு. அது ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமானால் உச்சரிக்கப்பட்ட நாமம் ராமநாமம். பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்கிறாங்க, இந்த கலியுகத்துல ஏதேனும் ஒரு நாமத்தை சொன்னால் எல்லோருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் அப்படின்னா என்ன நாமத்தை சொல்லலாம் அப்படின்னு பார்வதி தேவி கேட்கும் பொழுது, சிவபிரானால் அருளப்பட்ட நாமம் தான் இந்த ராமநாமம். அதே போல் சிவபெருமானால் அருளப்பட்டது மட்டும் கிடையாது, ராமபிரானால் பூஜிக்கப்பட்டது சிவலிங்கம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் ராமேஸ்வரம் கோயிலே இருக்குது. ராமனால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம், அதை நாம் இன்றும் தொழுது கொண்டு இருக்கிறோம். அப்ப சிவபெருமானுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள தொடர்பு. நம்ம எல்லாத்துக்கும் ஆஞ்சநேய சுவாமி தெரியும். ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆஞ்சநேயரை வழிபடுறது அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி. மற்ற தெய்வங்களை காட்டிலும் அனுமனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அவர் சிவபெருமானினுடைய அம்சம். இப்ப வைகுண்டத்துல ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு ரோல் கொடுக்கிறாரு மகாவிஷ்ணு. என்னன்னா, அடுத்து ராமபிரான அவதாரம் பண்ண போறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பிரிச்சு கொடுக்கிறார். இப்ப இந்திரன், நீ வாலியா பிறக்கணும். அனுமன், நீ ருத்திரனா அனுமனா பிறக்கணும் அப்படிங்கிறாரு. ஆதிசேஷன் லக்ஷ்மணனா பிறக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்கும் பொழுது, அனுமனாக யார் பிறக்கிறார் நம்ம சொன்னோம்? ருத்திரன். ருத்திரன் யாருடைய அம்சம்? சிவனின் அம்சம். அப்ப சிவபெருமானின் அம்சம் அனுமன். அந்த அனுமன் சேவை செய்தது யாருக்குன்னு பார்த்தா ராமபிரானுக்கு. அப்ப அனுமனை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் சிவபெருமானை கும்பிட்ட பாக்கியமும் கிடைக்கும், ராமனை கும்பிட்ட பாக்கியமும் கிடைக்கும். அதான் சொன்ன ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி. அப்ப சிவபிரானினுடைய அருளும் மகாவிஷ்ணுவினுடைய அருளும் நமக்கு கிடைக்க வேண்டுமே என்று சொன்னால் அனுமனை வழிபடலாம். அசாத்தியமான சக்திகளை, அபாரமான ஞானங்களை பெற்றவன் அனுமன். அனுமனுக்கு 4 வேதங்களும் தெரியும். வேதங்களின் பொருளை உணர்ந்தவன், சொல்லின் செல்வன், ராமபிரானுக்கு இருந்த கஷ்டத்தை நீக்கியவன். சுந்தரகாண்டம் அதைத்தானே சொல்லுது. ராமனும் சீதையும் பிரிந்திருந்தார்கள். இங்கதான் சீதை இருக்கிறாளான்னு ராமனுக்கு தெரியல. இலங்கைக்கு சென்று சீதையை பார்த்து ராமனிடம் கூறி ராமனை மகிழ்வித்த ஒரு அற்புதமான மனிதன் என்றால் அனுமன் தான். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இறைவனுக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது அதை தீர்க்க முயற்சி செய்தவன் அனுமன். இறைவன் நினைச்சிருந்தா எங்க சீதை இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். ஆனாலும் கூட அவர் மனிதனாக அவதாரம் எடுத்து விட்டார். ராமாவதாரம் கூறுவது என்ன அப்படின்னு சொன்னா, பகவான் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணலாம். அவர் வில் எடுத்து அம்பன் பூட்டி இருந்தான்னா ராவணனை எங்கிருந்து வேணாலும் வதம் செய்யலாம். ஆனா அவதாரத்தினுடைய நோக்கம் ராவணனை அழிப்பதாக இருந்தாலும் அதற்குன்னு சில முறைகள் இருக்கிறது. அவர் மனிதனா பிறந்துட்டாரு. மனிதனா பிறந்தவர் ஒரு மாயாஜால வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அதனால அவர் என்ன பண்றாரு, சிறிது காலம் பொறுத்திருந்து நேரம் வரும் பொழுது ராவணனை வதம் செய்கிறார். அப்ப இந்த காலகட்டத்திற்கு ராமனுக்கு உதவி புரிந்தது யார் அப்படின்னு சொன்னா அனுமன் தான். அப்ப இறைவனின் கவலையை போக்கியவன் அனுமன். அதனாலதான் அனுமனை கும்பிடும் பொழுது நமக்கு 2 மிகப்பெரிய தெய்வங்களின் அருளாட்சியும் நமக்கு கிடைக்கிறது. அது போலதான் ஐயப்ப சுவாமிக்கும். ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு ஏன் அவ்வளவு கூட்டம்னா, சிவபெருமானின்
மட்டும் மகாவிஷ்ணுவின் அம்சமாக நாம் ஐயப்பனை தரிசிக்கிறோம். அதனாலதான் ஐயப்ப சுவாமிக்கு அத்தனை லட்சம் பக்தர்கள் போய் வணங்குகிறார்கள். சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வணங்கிய ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும், ஐயப்பனையும் அனுமனையும் வழங்கும் பொழுது. அப்ப இது எல்லாமே பக்தி மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. பக்தி என்பது எளிமையாக இருக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம். எல்லோருக்கும் அந்த எளிமையான பக்தி போய் சேரணும். ஆடம்பரமா பகவான் நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்கல, அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க, கோயிலுக்கு வரும்போது அவ்வளவு எடுத்துட்டு வாங்கன்னா பகவான் நம்மகிட்ட கேட்கல. ஏதாவது நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சிறு மலர்கள், ஏதோ ஒரு பழம் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க, நிறைய எடுத்துட்டு போங்கன்னா நமக்கு இறைவன் நமக்கு சொல்லல. அது அவங்களுடைய வசதியை பொறுத்து. வெறும் நீரை வைத்து கூட இறைவனை வழங்கலாம். பகவத்கீதை அதைத்தான் சொல்லுது. வெறும் பச்சை தண்ணி, வேற எதுவும் தேவை கிடையாது. என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, பழம் இல்லை, பூ இல்லை, காய் இல்லை, கனி இல்லை. கண்டிப்பா பச்சை தண்ணி எல்லார் வீட்லயும் இருக்கும். பழம் பத்திரம் தோயம் அப்படிங்கிறது பகவத்கீதை. இதுல ஏதேனும் ஒன்றை, எல்லாத்தையும் கேட்கல, நீ எதேது ஒன்ன வச்சு என்னை நீ வழிபடு போதும், உனக்கு நான் வேண்டியதை செய்யறேன்னு இறைவன் சொல்ற. அது போல வெறும் நீரை வைத்து கூட இறைவனை நாம் வழிபடலாம். நமக்கு வேண்டியதை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த நம்பிக்கை வேண்டும். பக்தியினுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா, 2 நாள் நம்ம சாமி கும்பிடுறோம், 3ஆவது நாள் மறந்து போயிடும்னு போயிடக்கூடாது. பிரகலாதனுடைய கதை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிரகலாதன் படாத கஷ்டமா? மலையில இருந்து தூக்கி எறிகிறாங்க, தண்ணிக்குள்ள போடுறாங்க, யானையை விட்டு மிதிக்க வைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. இருந்தாலும் பிரகலாதன் நாராயண மந்திரத்தை விடல. தொடர்ந்து நாராயணா நாராயணன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இப்போ ஒரு கட்டத்திற்கு மேல இவன் என்ன பண்ணனே தெரியாம தான், எங்கடா இருக்கான் உன் நாராயணன் கேட்கும் பொழுது இந்த தூண்ல இருக்கிறான், தூணை காட்டுறான். உடனே இரண்யகசிபு தூணை அடிக்கும் பொழுது அங்க இருந்து நரசிம்ம மூர்த்தியாக பகவான் வெளியில வர்றார். அங்கே அளந்திட்ட தூணை அவன் தட்ட பிளந்திட்டு வாளுயிர் சிங்க உருவாய் அப்படின்னு பாசுரம். தூணை பிளந்து கொண்டு நரசிம்ம மூர்த்தியாக இறைவன் வருகிறார். அதற்கு என்ன காரணம்? பிரகலாதனுடைய அற்புதமான பக்தி. பிரகலாதன் அந்த பக்தி இல்லைன்னா கண்டிப்பா கடவுள் வரப்போறது கிடையாது. பிரகலாதனிடம் இருந்த கண்மூடித்தனமான பக்தி, அது அப்படிதான் சொல்லணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு பக்தி நிலை நம்மகிட்ட வரணும். பக்தி இருந்தால் மட்டும்தான் நம்மால் கர்மத்தை ஈஸியா கடந்து போக முடியும். இப்ப நம்ம பக்தி யோகம் கர்மயோகம் ரெண்டையும் பார்த்து கொண்டு வரோம். பக்தியின் மூலமாக நாம் கர்மத்தை கடக்க வேண்டும். கர்மத்தை கடக்கிறதுனா நம்முடைய செயலை ஒழுங்கா செய்யணும். நான் ஒரு தொழில் செய்யறேன், ஒரு வேலை செய்யறேன்னா அந்த ஈடுபாடோட அந்த வேலையை செய்யணும். அந்த வேலையை செய்யாம விட்டுட்டு பக்தியில் ஈடுபடக்கூடாது. கண்ணன் அதை சொல்லல கீதையில. நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்யுங்க, பலன் தானா வரும்னு சொல்றார். ஏன்னா ஏன் வேலை செய்ய சொல்றாரு? ஏன்னா வேலை செய்தால்தான் நாம் போன பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை நம்மால் கடந்து செல்ல முடியும். அதற்காக நாம் அந்த தொழிலை நாம் செய்கிறோம். நாம் இந்த பூமியில இப்ப இந்த ஜென்மத்துல நாம் ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக போன ஜென்மத்தின் போன பல 1000 ஜென்மங்கள் நாம் எடுத்திருப்போம். அதோட நீட்சி கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் நாம் சரி செய்து கொண்டே பக்தியில் ஈடுபட வேண்டும். நம்ம ஒன்றும் ரிஷியோ முனிவரோ கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே நான் பக்தின்ட்டு போறேன்னு போயிட முடியாது. அப்ப பக்தியின் மூலமாக கர்மத்தை கடந்து செல்லும் பொழுது இயல்பாகவே நமக்கு ஞானம் கிடைக்கிறது. அவ்வளவுதான். இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்கமே அதுதான். பக்தி செலுத்துகிறோம், அதன் மூலியமாக ஞானம், கர்மத்தை நாம் கடந்து செல்கிறோம், அதன் மூலியமாக ஞானம் கிடைக்கிறது. இறைவனை பற்றிய ஞானம் எப்படி வரும்? பற்றற்ற நிலை வரும் பொழுது வரும். பற்றற்ற நிலை, மன சமநிலை எப்பொழுது வரும்? முதல்ல நம்ம பார்த்தோம், பற்றற்ற நிலை சமநிலைன்னு பார்த்தோம். இந்த பற்றற்ற நிலை சமநிலை எப்பொழுது வரும்? நான் என்னுடைய வேலையை செய்யறேன், எனக்கு அதுல பலன் கிடையாது, நான் பலனை எதிர்பார்க்கல, அப்படிங்கும் போது மன சமநிலை வரும். அப்ப மன சமநிலை வந்துருச்சுனாலே அதுதான் ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தின் தொடக்கம் மன சமநிலை. அதை நாம கெட்டியா பிடிச்சுக்கணும். ஞானம் என்பது இறைவனை பற்றிய ஞானம். இறைவன் எப்படி இருப்பார்,
ரொம்ப அவருடைய தேஜஸா இருக்கிறார், ரொம்ப கருணையோட இருக்கிறார், நம்ம வேண்டியதெல்லாம் கொடுக்கிறார். நாம் அவருடைய பாதங்களை பற்றி கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இனிதாக நடந்து செல்ல வேண்டும். அதற்கான ஒரு உபாயம்தான் இந்த கர்மமும் பக்தியும். கர்மத்தையும் பக்தியையும் தூக்கி வச்சுட்டு ஞானம் மட்டும் வேணும்னா அது முடியாது. நான் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள ரொம்ப ஆசையா இருக்கிறேன், இறைவனுடைய பல குணாதிசயங்களை நான் கற்றுக்கொண்டுட்டேன், இறைவனை பற்றிய பல புத்தகங்களை நான் படிச்சுட்டேன், ஆனா என் மனதுல அன்பே இல்லை அப்படின்னா, அன்பு தானே எல்லாத்துக்கும் அடிப்படை. கருணை இல்லை அப்படின்னு சொன்னா அங்க பகவானுக்கு வேலை இல்லையே. இன்னைக்கு நிறைய பேர் அதான் பண்றாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள், ஆனா மனதுல அன்பு இல்லை. அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா அங்க இறைவன் வரமாட்டார். அன்பை ஒதுக்கி வைத்துட்டு எனக்கு வெறுமனே ஞானத்தை மட்டும் கொடுன்னு இறைவன் நம்ம கேட்க முடியாது. ஞான யோகமும் அதை சொல்லல. ஞான யோகம் இறைவனை பற்றிய ஞானத்தை வழங்குகிறது. பகவான் என்ன சொல்றாரு கடைசியில பகவத்கீதையில அர்ஜுனன்ட்ட, என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருந்தான் சொல்றாரு. கடைசி அத்தியாயம், என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு, நீ இத்தனை நாள் என்ன பண்ணியோ பண்ணிட்டு போ, எல்லாம் கடைசியில தொலைச்சிட்டு என்கிட்ட நீ சரணாகதி அடைஞ்சிரு, அதுவே போதும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறார். அத்தனை 18 அத்தியாயத்திலையும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பக்தினா என்ன, ஞானம்னா என்ன எல்லாம் சொல்லிட்டு கடைசியில உனக்கு இது எதுவும் புரியலையா, பேசாம என்னோட சரணாகதி அடைஞ்சிரு. அந்த சரணாகதி தத்துவம் தான் ரொம்ப முக்கியம். அர்ஜுனன் என்ன பண்றான், எல்லாத்தையும் கேட்டுட்டு போர்லாம் முடிஞ்சிருச்சு, போர்லாம் முடிஞ்சு பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. அவன் என்ன பண்ணிருக்கணும், அர்ஜுனன் நேரா போய் இறைவன் காலில் விழுந்திருக்கணும். ஏன்னா உன்னை சண்டை போட சொன்னதே கண்ணன் தானே, நீ சண்டை போட மாட்டேன்னு சொன்ன, உன்னை சண்டை போட வச்சு ஜெயிக்க வச்சாச்சு, ஜெயிச்சு புடிச்சிட்டு ராஜ்யத்தை தர்மன்ட்ட கொடுத்துட்டு நேர்ல இறைவன் காலில் விழுந்திருக்கணும். அர்ஜுனன் அதை மறந்துட்டான். ரொம்ப நாள் கழிச்சு கண்ணன் சொல்றாரு, நான் உனக்கு கீதைன்னு ஒண்ணு சொன்னேனேப்பா, 18 அத்தியாயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் பொழுது, ஆமா கண்ணன் எப்பயோ சொன்னேன், ஆனா எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, திருப்பி சொல்றியா அப்படின்னு கேட்கிறான். இப்ப இந்த நிலையில தான் நாம இருக்கிறோம். திருப்பி கிருஷ்ணர் அவனுக்கு ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கீதையை சொல்றாரு மகாபாரதத்துல, அணுகீதைன்னு சொல்லிட்டு. அப்ப இறைவனே ஞானத்தை கொடுத்தாலும் கூட மனிதன் அதை பின்பற்றுறது கிடையாது. இந்த ஞானத்தை பல பேருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். கண்ணன் சொல்றாரு 2வது அத்தியாயத்துல, பல பேருக்கு கொடுத்துட்டேன், நான் விவஸ்வானுக்கு கொடுத்திருக்கிறேன், சூரியனுக்கு கொடுத்திருக்கேன், ஈஸ்வாவுக்கு கொடுத்திருக்கேன், நிறைய பேரை சொல்றாரு. ஆனா அதற்கப்புறம் இது யாரும் பின்பற்றல. இந்த யோகம் ரொம்ப பாழடைஞ்சு போயிருச்சு, யாரும் இதை பின்பற்றல. இப்ப இந்த யோகத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அர்ஜுனா உனக்கு கிடைச்சிருக்கு, நீ கத்துக்கோ அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் பகவத்கீதை ஆரம்பிக்குது. 2வது அத்தியாயத்துல இருந்து ஒவ்வொரு அத்தியாயமா கண்ணன் சொல்லிட்டே வராரு, அர்ஜுனன் கேட்டுக்கொண்டே வருகிறார். அப்ப இந்த ஒட்டுமொத்த ஞானத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனை அடையணும். இறைவனை எப்படி அடையிறது, 3 வழிமுறைகள் நாம் பார்த்தோம். இந்த 3 யோகங்களின் வாயிலாக இறைவனை நாம் அடைய வேண்டும். அந்த இறைவனை பற்றிய ஞானத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு நாள் தான் இந்த அற்புதமான சிவராத்திரி. சிவராத்திரி சிவபெருமானுக்கு உரிய நாளாக இருந்தாலும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான மிக முக்கியமான நாள். சிவபெருமான கும்பிடுறவங்களும் சரி, மகாவிஷ்ணுவை வணங்குறவங்களும் சரி, யாராக வேணுமானாலும் நீங்க இருக்கலாம். ஆனா இந்த ஞானம், வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த ஞானம்ங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது. இதை பற்றி கொண்டு நாம் இறைவனை எப்படி அடைய வேண்டும், மனதை எப்படி வசப்படுத்த வேண்டும், சமநிலையில் இருக்க வேண்டும். மிக முக்கியமானது பரமாத்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைவாக பரமாத்ம தத்துவத்தோடு நாம் இன்று முடிச்சு கொள்வோம். கண்ணன் பரமாத்மா, நாம் எல்லோரும் ஜீவாத்மா. ராமாயணத்துல ராமன் பரமாத்மா, மற்ற எல்லோரும் சீதை உட்பட எல்லோரும் ஜீவாத்மா. பரமாத்மாவினுடைய நோக்கம் எல்லா ஜீவாத்மாவும் என்கிட்ட சேர்ந்துடணும் அப்படின்னு. ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நாம் இறைவனை எப்படி அடையலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டும். நம்ம அன்றாட பணிகளை செய்து கொண்டே
எல்லோருக்கும் வேலை இருக்கு, வேலை இல்லாமல யாரும் கிடையாது, எல்லோருக்கும் வேலை இருக்கு, எல்லோருக்கும் ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், வேலைக்கு போறோம், ஏதோ நம்ம செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அதுல மட்டுமே மனதை செலுத்திடக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஆன்மீகத்திலும் ஈடுபட வேண்டும். பிரச்சனைகளுக்காக மட்டும் கோயிலுக்கு போகக்கூடாது. நான் முதல்ல சொன்னேன், ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மாவிற்கான ஒரு ரீசார்ஜ். போனுக்கு ரீசார்ஜ் போடுறோம், லேப்டாப்புக்கு ரீசார்ஜ் போடுறோம். நம்ம உடம்புக்கு ரீசார்ஜ் வேணும்னா படுத்து தூங்கிடுறோம், ஏதோ எக்ஸசைஸ் பண்றோம். மனதிற்கு ரீசார்ஜ் வேணும்னா ஏதோ சினிமாவுக்கு போறோம், இல்லை ஏதோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பார்க்குறோம். இந்த ஆன்மாவுக்கு எப்ப ரீசார்ஜ்? இந்த ஆன்மா தானே நம்மளை இயக்குறது. இந்த ஆன்மா இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. உயிரற்ற உடலுக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப அந்த உயிரை காத்து வழிநடத்தக்கூடிய இந்த ஆன்மாதான் புனிதமானது. இதுக்கான ஒரு ரீசார்ஜ் ஆன்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் இறைவன். அந்த ஆன்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை அறிவதற்கு ஓரளவாவது நாம் முயற்சி செய்யணும். 24 மணி நேரமும் சாமி கும்பிட்டு இருக்கணும்னு யாரும் நம்ம சொல்லல. கிடைக்கிற நேரத்திலேயாவது நாம் இறைவனோடு லயிப்பதற்கான ஒரு பாதையை, ஒரு முயற்சியை செய்யணும். முயற்சி மட்டும்தான் செய்யணும். தானாக நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 2 அடி 3 அடி எடுத்து வைக்கிறான். இறைவன் காத்து கொண்டுதான் இருக்கிறான். நாம் தான் அதை அந்த பாதையில நடந்து போறதுக்கு நாம் தான் முயற்சி செய்யறதே இல்லை. இப்ப நிறைய பேர் விரதம் இருக்கிறோம், கோயிலுக்கு போறோம். இது எல்லாமே என்னன்னா ஒரு கட்டுப்பாடு. விரதம் இருப்பதற்கான அடிப்படை நோக்கம் என்னன்னா ஒரு கட்டுப்பாடு. ஒரு 40 நாள் விரதம் இருக்கும் பொழுது நம் மனம் தானாகவே கட்டுப்படுகிறது. அந்த கட்டுப்பாட்டின் மூலியமாக நம் உடம்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றங்களின் மூலியமாக சத்துவ குணம் உருவாகிறது. நம்ம நம்ம உடம்பே கோயில் தான். சத்துவ குணம் நமக்குள்ள வரணும். விரதம் இருப்பதற்கான அடிப்படை நோக்கமே சத்துவ குணத்தை வளர்த்துக் கொள்வதற்காக தான். அப்ப அந்த சத்துவ குணம் வளர வளர தமோ குணமும் ரஜோ குணமும் அழிகிறது, மிருகத்தன்மை அழிகிறது. அதன் மூலியமாக இறைவனை பார்ப்பதற்கான ஒரு வழி நமக்கு, உணர்வதற்கான வழி நமக்கு கிடைக்கிறது. அப்ப சத்துவ குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலியமாக மனப்பயிற்சியில் ஈடுபட்டு, உடல் பயிற்சியையும் ஈடுபட்டு இறைவனை அடைவதற்கான ஓர் சிறு முயற்சியாக நாம் இந்த நல்ல நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப ஒரே ஒரு உதாரணம், நம்ம ஜல்லிக்கட்டு பார்த்துருப்போம் டிவிலலாம். இப்போ ஜல்லிக்கட்டு பார்க்கும்போது ஜல்லிக்கட்டுக்கு மாடுகள் அந்த வாடி வாசல்ல இருந்து வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு சில மாடுகள் வரும்போதே ரொம்ப ஆக்ரோஷமா வரும். வெளியில வந்ததும் 2 பேரும் மேலே ஏறி பாய்ஞ்சதும் அந்த மாட்டை ஈஸியா அடக்கிடுவாங்க. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில மாடுகள் அமைதியா வெளியில வரும், வெளியில நின்று அப்படியே வேடிக்கை பார்க்கும். அந்த மாட்டினுடைய பார்வையிலேயே சுத்தி இருக்கிறவங்களாம் பயந்து போயிடுவாங்க. அந்த மாட்டு பக்கத்துலயே போக மாட்டாங்க. அந்த மாடு அது வாட்டி கிளம்பி போயிடும். இந்த 2 சம்பவங்களை கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனதின் நிலையைத்தான். மனது ரொம்ப ஆர்ப்பாட்டமா ஆடிக்கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல அது மாட்டிக்கிடும். யாராவது அதை போட்டு அமிக்கிடுவாங்க. அதுவே மனம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் பொழுது, சாந்தமாக இருக்கும் பொழுது, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நமக்கு நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யாரும் நம்ம பக்கத்துல வந்துட முடியாது. அது ரொம்ப ஸ்டெடியா, ரொம்ப கான்பிடண்டா மூவ் ஆகி முன்னாடி போயிட்டே இருக்கணும். ஜல்லிக்கட்டு காளையை போல எந்த விதமான சலனமும் இல்லாமல் நம்முடைய மனமானது முன்னேறி செல்லும். அப்ப இந்த மாதிரியான மனப்பயிற்சியைத்தான் வேண்டும் என்று நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும். பராசக்தியே சக்தி கொடு என்று பாரதி வேண்டியதை போல நாமும் இந்த மன உறுதியையும், மன வலிமையையும், மன சமநிலையையும், பற்று இல்லாத நிலையையும், பரமாத்ம தத்துவத்தை உணர்வதற்கான ஒரு மனப்பக்குவத்தையும், கருணையையும், ஆசையை கடந்து செல்வதற்கான ஒரு மன தைரியத்தையும், பேராசை கோபம் முதலானவற்றை கடந்து செல்வதற்கான ஒரு மார்க்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை இந்த நல்ல நாளில் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நிகழ்வை இதோடு நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். எல்லோருக்கும்
இந்த நல்ல நாளில் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகமும் சிவபிரானுடைய அனுகிரகமும் மகாவிஷ்ணுவனுடைய பராக்கிரமமும் எல்லோருக்கும் எல்லோருடைய குடும்பங்களிலும் கிடைத்து எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக வாழ இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.